ஹலோ 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 ஹலோ
வற்றாத பொய்கையும் மலர்நாடு கண்டு மலை மேலிருக்கும் குமரா உற்றார் ஒருவரும் எனக்கு துணை இல்லை உமையாள் திருமகனே. புத்தாடை தந்து எந்த புவியுள் ஆட்கொள்ளும் முருகேஷா என் மனத்துள் விஸ்தாரமான புள்ளிமயில் மீதில் ஏறி வர வேண்டும் முருகா எனதருகே. விகிட தகிட கோண மதமோடுகர விகிட தகிட கோண மதமோடுகர வெற்றி வேல் முருகா வேல் முருகையா தகிட குண மதமோடுகர வெற்றி வேல் முருகா வேல் முருகையா வில்லிசைராகமோ சங்கீதம் பாடிட வில்லிசைராகமோ சங்கீதம் பாடிட நல்ல வெகுமதி நீ அருள்வாய். படலை பழமுடலே விடலை தீருகுவரை படலை பழமுடலே விடலை தீருகுவரை பயறு பல கனிகளெல்லாம் வேல் கந்தையா பால்பழம் சர்க்கரை மாங்கனி தேங்கனி பால்பழம் சர்க்கரை மாங்கனி தேங்கனி படைப்பே அடைக்காயோ பயர்பல கனிகளெல்லாம் வேல் கந்தை முருகா பயர்பல கனிகளெல்லாம் வேல் கந்தையா பால்பழம் சர்க்கரை படைத்தே நடைக்காயோ திகர்தா திமி திந்தி மீ தோமென திகர்தா
திருச்செந்தூர் நகரில் வாழும் சிவசண்முகா சிவனாரருளாலே அமரர்கள் தீரை மீள சிவனாரருளாலே அமரர்கள் தீரை மீள செந்தூர்வடி வேல்முருகா திருச்செந்தூர் நகரில் வாழும் சிவசண்முகா சீரை நீல சிவனாருளாலே அமரர்கள் சீரை நீல துர்வடி வேல் முருகா ஐயனே குருவாம்புலவராம் வில்லிசை தாளமோ என் முருகையா குருவாம்புலவராம் வில்லிசை தாளமோ குணமுடன் படிக்க வைத்தார் இந்த வில்லிசையை உடன் படிக்க வைத்த இந்த வில்லிசையே கோமளம் பொருந்திய பாலசுப்பிரமணியம் என் முருகா கோமளம் பொருந்திய பாலசுப்பிரமணியம் நல்ல குருபாதம் துணை நமக்கு முருகையா எங்களை குணமுடன் படிக்க வைத்த இந்த வில்லிசையை கோமளம் பொருந்திய பால குருபாதம் துணை நமக்கு தன்னை தானே தன்னம் தன்னன்னை தந்தனை தந்தானை தானம் கணபதியும் என் கோரோ கனவிலையும் முனை மர குளம்பதியே அருமோக குஞ்சரமே உனை பாட பாடுவேனே நானோ உன்னை பலகாலம் உனை தோழோதே கூறுவேனே நானோ உன்னை கூறுவேனே நானோ உன்னை குற்றம் குறைகள் ஏதோ வந்திடாமல் குற்றங்குறையே வணியிடாமல் ஐயனே தேடுவேனே நானும் உன்னை நாடு தேசமெல்லாம் தாயே மலையரசன் திருமகளே தாயே வாழ்வகிலாளம்பிகே வனம் இருக்கும் வனக்கிளியே எந்தன் வாக்கில் வந்து அருள் தருவாய்
இடம் இருக்கும் சரஸ்வதியே தாயே எனக்கு உதவ வேண்டும் அம்மா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் தாயே கதை கருள வேண்டும் அம்மா மூன்று முகம் கொண்ட வேளா தாயே முப்புறத்தை ஆண்ட தெய்வம் என் தாயாரே முப்புடாதி எனக்கு முன்னே வந்து அருள் தருவாய் அம்மா நீதானே துணை எனக்கு நினைவருள வேண்டும் அம்மா என் நாயக்கலை வாணியம்மா எங்களை ஆதரிக்க வேண்டும் அம்மா மாயாண்டி எங்கள் ஊரம் மாயாண்டி அப்பன் மாவடியான் சுடலத்தை மகளை நாங்கள் பாடும்போது இருக்கும் கதைகள் எல்லாம் மனதில் வந்து எழுதி ஆலமரத்து சுடலை ஐயா நாங்கள் பாடும்போது ஆதரிக்க வேண்டும் ஐயா தெரியாத கதைகள் செஞ்சூடலம் மாயாண்டி எனக்கு தெரியும்படி சொல்லி வைத்திருக்கும் கதைகளெல்லாம் அடியன் நாவில் வந்து சொல்லி வைப்பா அடியன் நாவில் வந்து ஐயனே நெஞ்சுணர்ந்து நாவுணர் நினைவு தடுமாறும் நெஞ்சிலையோ நாவிலையோ நாவிலையோ ஐயனே நிலைவருள வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா ஆடே நெஞ்சிலையோ நாவிலையோ படிமணி விளக்கில் பிறந்த தெய்வம் மாயாண்டி மறிக்கோளுந்து ஐயனே சுடர் ஒளிவில் பிறந்த தெய்வம் என் செஞ்சுடலை மாயாண்டி அகில உலகம் ஆள பிறந்த தெய்வம் ஆரமரத்து சுடலை ஐயா வெற்றி பெற்ற திருமகனாம் பேரழகண்டுடலே தெய்வம் மையானம் கொள்ளை போட மாயமா பிறந்த தெய்வம் சுடுகாடு கொள்ளை போட சுடலையாக பிறந்த தெய்வம் சுடலத்தை மாயாண்டி கதைகள் பாட மலைமகளே அருள் தருவா அப்பன் சுடலையுட கதைகள் பாட சுந்தரரே அருள் புரிவா எடுத்த கதை குறைகள் வாட ஈஸ்வரனே அருள் புரிவா கொடுத்த கதை குறைகள் வாட சொல்லி கணபதியே மாயாண்டி சுடலத்தை அந்த மாணிக்க கையிலை மணி விளக்கில் பிறந்த தெய்வம்
என் மாயாண்டி சுடலையைத்தான் இந்த மங்கையான பார்வதியா மகன பாராட்டி ஜீராட்டி பக்குவமா வளர்க்காலே அந்த கைலாச வாசலில அந்த மாணிக்க தொட்டிலே அந்த மாணிக்க தொட்டில மகனத்தானே உர காட்டினா மகனத்தானே உரக்காட்டினா கடவுள் வட்ட திருமகனாகிய கட்டழகனில் ஆலமரத்து சுடலை ஆதி கையிலையில் பிறந்த நேரம் ஆதிபராசக்தி பார்வதி மகனுக்கு பாலமிருதத்தை கொடுத்து மாணிக்க தொட்டிலே உரக்காட்டினா 7 நாள் வரைக்கும் உறங்காத உள்ள எங்க ஆலமரத்து சுடலை உறங்குவதற்கு பிறந்த தெய்வமா அப்பேற்பட்ட மாயாண்டி மனதில் நினைத்தார். நம் தாய் பார்வதி எப்படியாவது நம்மளை உரக்காட்டிருந்து பார்க்காள என்று 8வது நாளையில ஈசன் மகனாய் இந்த ஆலமரத்து சுடல உறங்கும் பிள்ளை போல கண்ணை மூடி உறங்குவது போல பாவனை செய்தார். இதை கண்டாள் பார்வதி. அப்பன் மகன் மாயாண்டி சுடலை இன்னைக்கு தான் கண்ணசந்து உறங்குறான். ஆமா, நம்ம பகவானை பார்த்து 8 நாளாச்சு. இன்று மகனாகிய மாயாண்டி உரை காட்டிட்டு மங்கை பார்வதி பகவான் பக்கம் வரும்போது சிவபெருமான் கடும் கோபத்தோடு இருக்கார். எம்மா, உலகத்துல கிடைக்காத பிள்ளை கிடைச்சிடுதுனே, இந்த பகவானே மறந்து போனிய தாயி. பிள்ளை பக்கத்துல இருந்தவா இந்த புருஷனை மறந்து போனிய, கை குழந்தை கிடைத்த உடனே கணவனே மறந்து போனியம்மா. ஏதாயி என்ன ஏ அம்மா, இப்பதான் கடவுள் யாவும் வருதா உனக்கு? இங்க எதுக்கு இப்ப வந்தா? பார்வதி பார்த்தா பகவானே உங்களுக்கு இந்த கோபம் வரலாமா? இந்த கோபம் படக்கு படக்குன்னு வரலாமா? ஆலமரத்து மாயாண்டி சுடல 7 நாள் வரைக்கும் உறங்காத பிள்ளை இன்னைக்கு தான் 8வது நாள் கண்ணை மூடி அசந்து உறங்குதான். ஆமா, அசந்து உறங்குதான். அதனால மகனை உர காட்டிட்டு நேரம் உங்களை தானே பார்க்க வரேன். வேற எங்க போறேனா? உங்களுக்கு இந்த கோபம் வரலாமா சாமி? அப்படின்னு பார்வதி பகவானுடைய கையெட்டி பிடித்தா பாருங்க. அவ்வளவுதான கோபம். ஆனா அப்புறம் தாட்டு போட்டு தஞ்சாவூருமா சும்மா இருக்கேரா என்னங்க அப்படின்னு கைய பிடிச்சிட்டானா அவ்வளவுதான் போச்சு கோபம். அதை போல பகவானுடைய கோபம் அப்படியே தனிஞ்சு போச்சு. உடனே பகவானும் பார்வதியுமாக ஒன்று கூடி அந்த கைலாச வாசலில சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பூலங்கள் தான் தரித்து சப்பரமண்ட கட்டிலில அழகோடு தான மருந்து சோதியை தான் பரத்தி சொக்கட்டங்கள் ஆடுகிறார் தான் பரத்தி கட்டங்கள் ஆடுகிறார். அப்படி பகவானும் பார்வதியும் தான் பரத்தி அவர்கள் சொக்கட்டங்கள் ஆடும்போது தொட்டிலே படுத்த பிள்ளை இந்த ஆலமரத்து சுடலையா அவருக்கு பதிவுறுக்க முடியாமல் சுடல பதறி சத்தம் போடுதார காலையில போனவள மால கருக்கல் வேற காணாமல் கடவுள் பெற்ற திருமகன்தான் இந்த ஆலமரத்து சுடலத்தை பதறி சத்தம் போடுதாரே இந்த மாயாண்டி போட்ட சத்தோ மண்டலமே அலறுதையா சுடலையவர் ஓட்ட சத்தோ சூழ் உலகம் எல்லாம் அலறுதையா நடுங்குதையா
போட்ட சத்தம் உலகம் அலறுதையா தாய் பார்வதிக்கு கேட்கலையே இந்த அம்மா எங்க இருக்கா பகவான் பக்கத்திலே அமர்ந்து சோவிய பரத்தி சொக்கட்டங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறான் பகவானும் பார்வதியும் 8 நாள் பிள்ளை இந்த ஆலமரத்து சொடல எவ்வளவு நேரம் தான் பசி இருப்பாரு 8 நாள் பிள்ளை ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பசி தாங்கும் இவ காலையில ஓட்டுட்டு போனவா மாலை கருக்கல் வர மகனை ஏறெடுத்தே பார்க்கல இந்த ஆலமரத்து சொடல பசி உருக்க மாட்டாம பதறி சத்தம் போடுது இந்த மாயாண்டி போட்ட சத்தம் அங்க பார்வதிக்கு கேட்கல யாருக்கு கேட்கு தெரியுமா பூலோக ராஜ்யத்துல இருக்காள அந்த பிரம்மபீடம் பிறந்தவளா பேச்சி அம்மா உக்கரகண்ட பேச்சி அவ மாயாண்டி போட்ட சத்தம் மங்கை பேச்சி அம்மா காதில் கட்டா ஐயோ பாவி தெய்வம் பிள்ளைய தவிக்க விட்டு பெற்ற தாயாரங்கு போனாளோ மகளைய தவிக்க விட்டு மாதாயங்கு போனாளோ இது யாரு பிள்ளை அழுகிற நாம போய் பார்க்க வேணுமே தாயான பேட்டி அம்மா உக்ரகண்ட பேட்டி அந்த சத்தங்க குந்திதைய நோக்கி சத்தி பேட்டி அம்மா வாரா வாக்கு வேளையில கைலாத வாசலில வடக்கு கோட்ட வாசலில மாணிக்க தொட்டிலில ஆலமரத்து சொடலையா பசி ஒருக்கம் மாட்டாமல் பதறி சத்தம் போடுதானே கண்டாள வேட்டியம்மா எம்மகரம் மாயாண்டி தொட்டிலில படுத்தையானா தொட்டிலில படுத்தையானா குந்தி வயர் கூட நிரம்பாதடா ஏ மாயாண்டி மகன சுடல தாயமரம் குடித்தையா தனக்கு வயரம்பாத அம்மா மருதம் குடித்தையா வயறு நிரம்பாத என் சுடலத்தை தாயான பேட்டி அம்மா மாயாண்டி அழைக்கா என்னோடு அருவையான ராஜ்யத்தில் மையானம் போயிடலாம் மகனை மாண்டவனா என் மகளே ஆலமரத்து சுடல தொட்டில்ல படுத்தையானவன் தொந்தி வயிறு நிரம்புமா மகனே இல்ல தாயமிர்தம் குடித்தால் தனக்கு வயிறு நிரம்புமா நீ மாதாமிர்தம் குடிக்க பிறந்த பிள்ளையா அப்பா ஏ சுடல உனக்கு பூலோக ராஜ்யத்துல மையான கரையில மாண்ட பணம் இருந்து வேகுதப்பா சுடுகாடு எல்லையில உனக்குனே சுட்ட பணம் இருந்து வேகுது என்னோடு வருவையான ஆலமரத்து சொடல மையானம் போய் மாண்ட வனத்தை வாயார வயிறார புசிக்கலாம் என் மகனேன்னு அழைத்தா பேச்சியம்மா இந்த தாயாருடைய சத்தத்தை கேட்ட தலைமகனாய் ஆலமரத்துமாய் அண்டி பசிவருக்க மாட்டாமல் இருந்த பிள்ளை தாய் வேட்டியம்மானுடைய குரல் கேட்டவுடனே தொட்டில விட்டு துள்ளி சாடினான் மாயாண்டி குழந்தை போல் இருந்தவன் கொடிமரமா வளர்ந்து நின்னான் முதலையா இருந்தவன் மலை போல வடிவம் உண்டான்
8 நாள் பிள்ளையாக இருந்த ஆலமரத்து சுடல 21 வயது சென்ற இளவட்டமா வடிவம் கொண்டு நிக்க. அப்படி மகனாகிய ஆலமரத்து சுடலையும் ஐயா நழைச்சிட்டு போனுமே என்று மங்கையான பேட்டியம்மா மகனாகிய மாயாண்டி சுடலை அலங்காரம் செய்தா. ஐயா கச்ச நல்ல வரைஞ்சி ஓட்டி சுங்கலி ஒத்தி கச்ச செல்லடா நடையட பட்டு கச்ச பவள கச்சை பார்வைக்கேத்த நீல கச்சை ஆடு சுடலைக்கு பார்வைக்கேத்த நீல கச்சை அவடி கருங்கச்சை சுங்கலிட்டு ஆலமரத்து சுடலைக்கு அங்கிகளாங்குல்லாவா அவருக்கு அறையில் ஒரு சொல்லட 7 மணி ஒல்லைய இடையில் ஒரு சல்லடம் ஆனப்பந்தம் ஒரு கையிலே சுடலைக்கு அடுக்கு தடி மறுகை காலப்பந்தம் ஒரு கை அவருக்கு கையருவா மறுகை வீட்டருவா ஒரு கை அருவா மறுகை வல்லையத்தை கைவிடி சுடலத்தை அம்மா முன்னடக்க சுடலத்தைவம் பின்னடக்க வழி நடந்து ராஜிய உத்தரகண்ட மையானோ சுடலாய் மாயாண்டி வாரவாதே மையான கரையதீல அவருக்கும் ஆண்டவனோ வேதையா சுடலைக்கு சுட்டவனோ உதையா அது யாரு என்று பார்ப்போமா ஆனக்குட்டி ஐயர் மகள் மக பாப்பா தாயாருக்கும் தலைமக தலைப்புள்ள சூலியவ மாத்த சூலியவள் இறந்து வாழ்ந்து மடிந்து போனா ஆண்டு நல்ல மடிந்த மறுநாள் வரை வைத்தோமா விமலன் பூட்ட தடவடும் அதிகாரிகள் ஒன்று கூடி சுடலைக்கு காட்டி முழுகாட்டி கட்டணத்தில் பிரேதம் வைத்து ஐயானோ கொண்டு வந்து கல்லு ஓட்டு நல்ல விரவடிக்கு விறகுக்கு மேல் பிரேதம் வைத்து சூழ நல்ல எருபரத்தி சுத்தி வர மண்போதிந்து ஐயா பரத்தி நல்லோ எருபரத்தி அந்த பட்ட மண்ண மேல் ஓதிந்து ஆயருபரத்தி அது 9 வாசலிட்டு தூதுவ
பருமன் வந்து துருத்தி போட்டு ஊதுதான். ஆமா தாயாருக்கும் தலைமகா தலைப்பிள்ளை சூலி 7 மாத்த சூலியை கொண்டு வந்து கல்லு ஓட்டு விரவடிக்கு விரவுக்கு மேல பிரேதத்தை வைத்து சூளை எருபரத்தி சுத்தி வர மண்ணை பொதிந்து சந்தன கட்டையில சவம் இருந்து வேவு, பூவரசன் கட்டையில பிணம் இருந்து வேவுது. இந்த ஆலமரத்து சொடலைக்கு சவத்தினுடைய வாடை சவ்வாது வாழமா அடிக்கி இந்த பிணவாட இந்த பேச்சி மகன் மாயாண்டிக்கு பிச்சிப்பு வாடையா அடிக்கி நில கொண்டு நிக்க முடியல மாயாண்டிக்கு. போவம்னு நிக்காரு. ஆமா ரெடியா நிக்காரு. அப்பேர் பண்ண ஆலமரத்து மாயாண்டி சுடலைய கண்டா பேச்சி, என் மகனே நீ பொறுத்தது போதும்பா, உனக்குன்னு பிணம் இருந்து வேவது, போய் வாயார வயிறார அள்ளி சாப்பிடுனா. வல்லையத்தை கையில கொடுத்தா வாரார் துள்ளி சாடி வரார் மாயாண்டி. அப்படி மூட்டத்துல பிணம் இருந்து வேகும் போது ஐயா எடக்க சுத்தி வளர்க்க வாரா மகன் சுடலை ஐயா இடது காலம் மண்டி ஓட்டான் வளர்க்க சுத்தி எடக்க வந்து வலது காலம் மண்டி ஓட்டு வல்லையத்தை கையில எடுத்து ஆலமரத்து சுடலை ஐயா அவர் மூட்டத்தை உலைக்காரே முண்டத்தை இழுக்காரே காலாடு வேகம் முன்னா சுடலை ஐயா சுடலை ஐயா மாயாண்டி தலவாட்ட பிடித்து வேகம் முன்னா அவடி தலவாடு வேகம் முன்னா வேகம் முன்னா காலாட்ட பிடித்து இழுத்தார் மண்ட ஓட்ட உடைக்காரே மாயாண்டி மாவூழையது போடுதாரே ஈர கொல தாமரக்கா சொடரா அடுத்து அப்போ போடுதாரே பிச்சு பிச்சு திங்கார திங்காரே பேயோடு பேயாக சொடரா பேயாட்டம் ஆடுதாரே அப்படி வாயால அவருக்கு கடித்தோ சொடலைக்கு வயிறுகள் எல்லாம் ஊன்படிய கையால கடித்தபீனோ இந்த சுடலைக்குத்தான் சுடலைக்குத்தான் கடவா எல்லாம் ஊன்படிய ஆலமரத்து மாயாண்டி கையாலே கடித்தபீனோ கடவுள் வெட்ட திருமகன் இல்ல ஆலமரத்து மாயாண்டி சொடல மையான கரையில் வந்து மாவூழ போடுதார் சொடல முட்டங்கால் எலும்ப முறுக்கா சவைக்காரு கணுக்கால் எலும்ப கரும்பு போல தள்ளுதார் மாயாண்டி. என்ன வாயால் கடித்தவனம் சுடலைக்கு வயிறெல்லாம் ஊனா வடியுது, கையால் கடித்தவனம் கடவாயெல்லாம் ஊழ் வடியுது மாயாண்டிக்கு. மையான கரையில வந்து ஈர கோல தாமரக்கம் அள்ளி 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 சாப்பிடுதார் சொடலை. கூட்டமிட்ட பேய்களுக்கு கூடி விருந்தளித்தான் ஆலமரத்து மாயாண்டி. என்ன உனக்கு கையெலும்பு கண்டா பேச்சியம்மா, என் மகனே எப்பா மையான வந்து வெகு நேரம் ஆச்சப்பா. ஆலமரத்து சொடல விடியும் பொழுதா போகுது, அதனால விடிய கால பொழுது அருணும் உதயமாவதுக்குள்ள நாம கைலாசம் போகணும். சாமனடு சாமம் ஏப்பம் போட்டதெல்லாம் போதும் மகனே. உன் தாயான பார்வதியால் தலைமகனை காணும் என்று தேடுவா மகனேன்னா
என்ன தாய்? ஒரு பிள்ளையை பெற்றாம தரும் போதும் ஐயா பிள்ளைகளை 3 வேளைக்கும் சாப்பாடு கொடுக்கணும். என்ன செய்து ஏது செய்துன்னு பிள்ளைகளை பேணி பாதுகாத்து வளர்க்கணும். இதான் தாய் தகப்பனுடைய கடமை. ஆடு மாடு குட்டி ஓடுது, நம்மளும் பிள்ளை பெத்தவனு பெத்து என்னத்துக்கு? ஆடு மாடு வனத்துல மேஞ்சி தொழுவுல போய் அடையும். மனுஷங்க நிலைமை எப்படியா? பிள்ளைகளை பெற்றோமானால் நல்ல முறையில பிள்ளைகளை பேணி பாதுகாத்து வளர்க்கணும். பெற்றாலே தவிர இந்த மாயாண்டி நிலைமையை கொஞ்சமாவது அறிந்தாளா? இல்லையா? காலையில ஓட்டுட்டு போனவன் மாலை கருக்கல் வளம் இல்லை, யார் எடுத்து பார்க்கலையா? அவ எனக்கு தாயா? நீதான் எனக்கு தாய். என் பசி அமர்ந்து என்னை மையார அழைத்து வந்து ஆண்ட பணத்தை எல்லாம் ஆயார வயிறார கொடுத்து என் தாயே பேச்சியம்மா நீதான் எனக்கு தாய். அவ எனக்கு தாய் இல்ல. என் மகனே, 1000 தான் இருந்தாலும் பெத்த தாய்க்கு ஈடு உலகத்தில் உண்டா? இந்த உலகத்திலே வஞ்சகம் இல்லாத நெஞ்சம்னு சொன்னா பெத்த தாய் தானே இல்லையா? அப்பேற்பட்ட தாயின் இப்படி மதிப்பு இல்லாம பேசலாமா மகனே? உன் தாயான பார்வதியானவா ஐயா கைலாச வாசலில அடுப்பு கூட்டி மாதுளம்பு சோறாக்கி மகனத்தாங்கானும் என்று மந்தையெல்லாம் தேடுவாட ஆலமரத்து சுடலை ஐயா தேங்காய் நல்ல அடுப்பு கூட்டி தென்னம்பூவ சோறாக்கி மகனத்தான் காணும் என்று தெருவெல்லாம் தேடுவாட என் மகனே சுடலை ஐயா கைலாசம் போயல்லவோ மறுவள்ளி கிழமையிலே மயானம் வந்திடலாம் கிழமையிலே எல்லு வேண்டியம் அழைக்கும் போது இந்த பேரள வேண்டுடலை ஐயா மறு வெள்ளிக்கிழமை தாயை அழைச்சிட்டு வாராளோ இல்லையோ, அதனால இருக்க பணத்தை இப்பவுமே பொட்டணமா கட்டிடணும். இந்த ஆலமரத்து சுடலை மீதமுள்ள பிணத்தை எல்லாம் பொட்டணமா கட்டினான். பொட்டணத்தை தூக்கி தோல்ல மாட்டான். என் தாயார பேட்டியமா அழைத்து வாரா பேரழகன் சுடலைய கைலாசம் மையான களமுடித்து வாராரு சுடல. அப்படி மாணிக்க தொட்டில் அருகாமையில் வந்து தோல்ல ஓடுறத பொட்டணம் மாண்ட பிணம் பொட்டணத்தை தூக்கி தொட்டில தலைமாட்டில் வச்சார். இந்த ஆலமரத்து சுடல மலை போல் இருந்தவர் மறுபடி மதலையாக வடிவம் உண்டு. கொடிமரம் போல் இருந்த சுடலை மறுபடியும் குழந்தையாக வடிவம் உண்டு. ஒன்றும் தெரியாத பிள்ளை போல உடையோன்பட்ட திருமகன் இந்த ஆலமரத்து சுடலை தொட்டில படுத்திருக்காரு. கக்கத்துல கையெலும்பு ஐயா, வாயில முட்டை எலும்பு முறுக்கா சவச்சிருக்காரு. ஒன்றும் தெரியாத பிள்ளை போல சுடலை படுத்திருக்கும் போது என்ன நடக்கு? மறுநாளத்தனம் அருணசந்தி உதயக்கார ஆதித்தன் உதித்த நேரம் இந்த சக்தியான பார்வதிக்கு அப்பந்தான் மகனுடைய யாவுமே வருது. முதல் நாள் போட்டுட்டு போனவளுக்கு இந்த பார்வதிக்கு மறுநாள் தான் மாயாண்டி யாவுமே வருது. ஆண்டவா பகவான் எப்பெரும்பொருளே, என் மகன் பச்சிடம் பிள்ளை பசு இருக்க மாட்டான், என் மகனுக்கு பாலமிரதத்தை கொடுத்து நான் உடனே வரமுனா. என்னடி பிள்ளை பிள்ளைங்க கொஞ்ச நேரம் ஆளும் பிறகு இறங்கி உறங்கும் செவனேன்னு இருக்கியான். பகவானே, என் மகன் பசி இருக்க மாட்டான், பால் அமிர்தத்தை கொடுத்து உடனே வந்துருதண்ணா. உடனே பார்வதியாவாரா அப்படி கைலாச வாசலிலே வடக்கு கொட்ட வாசலுக்கு வாராள பார்வதியா அப்படி எட்டனுக்கு அப்பா வரபோது கைலாச வாசலில் சவவாடம் பிணவாடை அங்க தாறுமாறாடிக்கிறா
அப்படி ஓடி அவடிதேன் இருந்து கணிந்தொழு தெய்வலோக கையில சவவாடை அடிப்பதென்ன ஆதிபராசக்திய தொட்டில் நீக்கி பார்க்கும் போது ஆரமரத்து சுடலாய்யா ஐயானம் போயிருக்கா சுடலை மாண்டவன் அருந்திருக்கா சுடுகாடு போய